டவுல்கம் வச்சு குட்டி வச்சாச்சு. பழம் குட்டி வச்சிருக்கு. டவுல்கம் வச்சு அந்த நெட் வச்சிருக்குது. இங்கே தங்கி சமைச்சு சாப்பிட்டு இங்கே நிற்கிற வந்து வேலை செய்ய வேண்டும். இது பார்த்துட்டு இன்னும் குட்டி பயப்படையில் குட்டியான சாப்பாடு சிவர்களே ஏறுறாரு. லைட்டை போட்டு வட்டிங்க பார்த்தீங்க. ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுபாஷ். இன்றைய தினம் எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தெல்லிப்பள்ளியில் இருக்கிறதான லண்டன் அண்ணா வீட்டுக்கு தான் வந்து நிற்கிறோம். என்ன காரணம் என்றால் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடியிலேருந்து நம்ம பெறையில் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நான் வந்திருந்தேன். வந்து வீடியோ பதிவு பண்ணது. இப்போ அதோட என்ன வீட்டு வேலையில் கொஞ்சம் இருக்கிறபடியால் நான் விரையில் பார்க்க சொல்லியிருந்தாங்க. என்ன துவாசாங்களை இன்னும் போகலை, பெயிண்டிங் வேலை என்ன கட்டத்தில் இருக்குது தெரியல, ஒருக்க போயிட்டு ஒருக்க பாருங்களேன்னு பார்த்து வீடியோ ஒன்று பதிவு பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வேலை இன்று இதை நான் வந்துருக்கிறேன். ஏன்னால் ஒவ்வொரு நாளும் வந்தும் என்னென்ன ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அந்த உறைஞ்சிற கட்டங்களையே நாங்கள் காட்டி கொண்டிருக்க இல்லாது இந்த பெரிய வீடு இப்போ ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு வந்தால் தான் என்னென்ன வேலைகள் நடந்தது அப்படி என்று பார்க்கலாம் அப்படின்னு இன்றைய தினம் வந்திருக்கிறேன். வாங்க நாங்கள் போயிட்டு பார்க்குறோம். இப்போ வேலை செய்யணும் வந்ததும் தெரியும் பிடிக்கு வெரைட்டியே முதல் நாளை விட இப்போ வித்தியாசம் தெரியும். இந்த வழிப்பகுதிக்கெல்லாம் புட்டி வச்சிருக்கு. இந்த வழிப்பகுதி புட்டி வச்சிருக்குது. இந்த மேல் இருக்க இன்னும் அடையுது. ஆனால் அடுத்தது அதில் இருந்த ஜன்னல் பண்ணி கீழே இருக்குது. அதையும் பார்க்குவோம். அது நான் நினைக்கிறேன் சீமெந்தால் கட்டையில் சும்மா வச்சுருந்தேன். முதல் ஜன்னல் கூட்டின மாதிரி இப்போ கலந்து. என்ன வணக்கம். வணக்கம் வணக்கம். வந்தது தெரியும், நான் வேலை செய்வேன் பார்த்தீங்களா? நான் வந்தவங்களும் தெரியும் தான் வேலை நடக்குது. இரவு வேலை செய்கிறீங்களோ? அது வந்து தொடர்ச்சியாக 2-3 நாளுக்கு மேலே என்ன இங்கே தங்கி சமைச்சு சாப்பிட்டு இங்கே நிற்கிற வந்து வேலை செய்ய வேண்டாம். போக்குவரத்து கொஞ்சம் கஷ்டம். கொடையானமும் போய் வர்றதில் அதுக்குள்ளேயே ஒரு 2-3 மணி நேரம் போயிடும். அதில் இங்கே நின்றா வேலை செய்யலாம் அப்படின்னு இங்கே நின்று தான் வேலை செய்யணும். நான் காலையில் வந்திருந்தால் சமைக்கிற இதெல்லாம் என்ன கறி வச்சது எப்படி என்று இல்லாட்டி நானே சமைச்சிருப்பேன். என்ன சமைச்சிருந்தீங்க? நான் சிக்கன் நேற்று மீன் கறி கிடைச்சேன். சமைக்கிறது லாபம் தானே. நைட்டு லாபம் பிரச்சனை இல்லை. லாபம் இல்லை. இப்போ 5 பேர் 6 பேர் ரெண்டால் லாபம். 2-3 பேர் சமைக்க வேண்டாம். அதான் அந்த சமைக்கிறது சாப்பாடு வேலை செய்யலாம். இப்போ நிறைய வேலை திட்டம் முடிஞ்சுதானே. ருட்டியான வேலை என்னென்றால் உறைஞ்சி குட்டி வச்சு பில்லர் அடிக்கிறது. அது முடிஞ்சு டைல்ஸ் எல்லாம் முடிஞ்சால் கூட தான் பெயிண்டிங்க்கு அவன் கதைப்பேன். அந்த வேலையில் தான் நடக்குது. இல்லை பார்ப்பேன். நான் ஒவ்வொரு ரூம் முதலாவது வந்து 3 ரூமை பார்த்துட்டு இந்த சைட்டில் இருந்து அப்படியே இந்த இடம் அப்படியே அந்த மட்டும் பார்க்க 3 கோடு பழம் புட்டி வச்சிருக்கு. வச்சு வட்டியாச்சு இல்லை வட்டே இல்லை. அங்கே வச்சு அடுத்து நீங்கள் அந்த முளிம்பாலுக்கு வைக்கிறீங்களோ வைக்கிறீங்களோ? அடுத்தது இந்த தூணுகளுக்கு புட்டி வைக்கிறீங்களோ? பூ வைக்கலாம். தூள் வைக்கலாம் வச்சுட்டு இது பார்ப்போம். சரி. சரி, இதுலேயே நாங்கள் இந்த முதலாவது ரூமை பார்ப்போம். என்ன வேலை திட்டம் முடிஞ்சிருக்கேன். அன்றைக்கும் பார்க்கலாம். நான் குட்டி அடிச்சிருந்தது. குட்டி அடித்து முடிஞ்சதோ வட்டி முடிஞ்சதோ? வட்டை இல்லை. சீட்டுக்கு நீங்கள் டவுல்கம் வச்சுட்டீங்களோ? இது முதலாம் என்ன கை வைக்கல மேலே என்ன வெடிச்சு கிடக்கு. இதில் இந்த சென்டரில் வெடிச்சு கிடக்குதோ? நீங்கள் என்ன கை வைக்கல. மேல டவுல்கம் வச்சு குட்டி வச்சிருக்கோம். குட்டி வச்சாச்சு. அடிச்சு கொண்டு வரோம். குட்டி அங்கால அடிக்க இந்த 3 துண்டுக்கு பாருங்க குட்டி வச்சிருக்கு.
ஃப்ளாஷ் மாதிரி பார்த்தீங்கன்னா ஆணிகள் ஒன்றே காணையில். ஆணி ஒன்றையும் காணையில் முதல் இதில் இருந்த ஆணிகள் ஒன்றும் காண எல்லாம் மரம் வெட்டிட்டு குட்டி அடிச்சிருக்கீங்கன்னா ஆனால் வெட்டையில் என்ன எண்ணம் இல்லை இன்னும் மட்டும் வெட்டையில் ரைட் அடுத்த ரூம் ஒவ்வொரு ரூமுக்கு நீங்கள் வந்தால் தான் சரி வாங்க இதுக்கும் வைக்கணுமா நீங்கள் வைக்கணும் வாங்க வாருங்க இந்த துண்டுக்கு இன்னும் புட்டி வைக்கடையில் அரைவாசி காவாசி கிட்ட வச்சுக்கணும் இது வைக்கணும் வா இந்த ரூமுக்கு என்ன குட்டிகள் போட்டு வைத்தால் அது தவிர்த்தம் வைக்கணும் இது கிடைக்கணும் இது அப்படி இருக்கிறாங்க சாமான் வைக்கணும் நாளைக்கு இதெல்லாம் கிளிக்க பண்ணி போட்டாங்க எடுத்து வச்சுட்டு இதுக்கு புட்டி வைக்கத்தான் இந்த சைடு இது வைக்கணும் ஒரு வச்சு வைக்கணும் வைக்கணும் அடுத்து இந்த இதே புழுந்தது அது கூட்டாங்க அந்த சும்மா வாசல்ல வந்தோடனே பார்த்துதான் ஜன்னலாம் காணையிலேருந்து இது வச்சு கட்டணும் ரெண்டு பேர் நாங்க முடியாது சும்மா விழுந்துடு காத்து இதுக்கே வைக்கணும் பதினஞ்சு இருக்கிற மாதிரி வட்டை கொஞ்சம் வட்டை முன்னேறிக்கி அடிச்சிருக்கோம் இதுக்கு இன்னும் புட்டி சிவருக்கும் வச்சு மேலுக்கும் அந்த பைக்கில் இருக்கேன் இப்படியே இந்த நடுவான் மேலுக்கு குட்டி எல்லாம் வச்சிருக்குது அந்த முதல் இருந்த கோடுகள் ஆணி அடையாளங்கள் ஒன்றுமே இல்லை சொல்லுவோம் குட்டி என்ன காட்டுறாரு மேலே வந்து ஆணி அடையாளங்கள் கோடுகள் இல்லை ஒன்று ஆணி அடையாளம் தெரியுது அது எல்லாத்தையும் மறைக்கிறாங்க அது இருக்கும் மறை இந்த அடையாளம் அதெல்லாம் மறை மறை குட்டி வச்சு வட்டியா தண்ணியா நல்ல தண்ணியா இருக்கு இந்த வேலை அங்கே செய்திருந்தா இந்த வேலை கம்ப்ளீட் ஆகி இந்த வேலை முடியல அதே மாதிரி அங்கே முன்ன கூடாது வேலை முடிஞ்சா முடிஞ்சு அதே அதான் வெளியில் கூட இருக்கு குஞ்சிருக்கு குஞ்சியில் முட்டை போடும் இருக்கியோ அது மீன் மீன் கருக்குழி அங்கே பார்ப்போம் முட்டை போட போகும் போட போட முட்டையெல்லாம் போடு முட்டை போடு இங்கே ஒன்று கட்டி பார்த்துருக்கிறார் ராசி வேலை செய்ய போகுது என்ன குறைய கூடு காட்டினாவோ இப்போதைக்கு வயரிங் செய்ய மட்டும் என்ன செய்யறது கிளக்கே இல்லாது கூடு கட்டி இருக்கு குஞ்சு இருந்தாலும் முட்டை இருந்தாலும் அது திரும்பி போக முடியும் இப்போ முட்டை இடையில அப்புறம் வேலை செய்ய குறைய கூடு நான் பார்த்தேன் அடுத்தது இந்தியால பாருங்க குட்டி வச்சு உடனே பாருங்க ஆமா இப்படி இதே பில்லர் அடுத்த மாதிரி தான் இருக்கிறாங்க எந்த வேலையும் முடியல ஆன்லைன்லாம் மழை பிளாட் மாதிரி இருக்கு பாருங்க அக்கா போய் கேட்ட பிளாட் மாதிரி இருக்கும் இந்த ரூம் இதை நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்துருக்கீங்க நாங்கள் தான் சேர்ந்து உழைச்சினால இது வட்டியாச்சு இப்போ வட்டியாச்சு இந்த ரெண்டாம் வயது பட்டி வட்டியாச்சு ஜன்னல் எல்லாம் போட்டால் தெரியும்
அடுத்தது நாங்கள் இந்த இன்னைக்கு இருக்கிற போர்டுக்கு வந்திருக்கிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா டவுன் கம் வச்சு அந்த நெட் வச்சு இருக்குது. அடுத்தது குட்டி அடிச்சு இந்த சைட் வேலையெல்லாம் முடிஞ்சுதான். கைட்டுக்கு கையெட்டுற அளவுக்கு வட்டியாச்சு, கொஞ்சம் மேலே வெட்டுவோம். டவுன் கம் வச்சுட்டு கையேற்ற அளவு வட்டியாச்சு. கையெட்டுற அளவுக்கு அடுத்தது வட்டி இல்லை. இந்த வேலையும் இருக்கேன். இந்த போயிட்டு இருந்தது. இது நான் ஆரம்பத்தில் வீடியோவில் இருக்கல உடஞ்சிருக்கு. இதற்கு நான் ஒட்டி இருக்கேன். தான் வட்டி தங்கி அப்போ வைங்க ரைட். பார்த்துருப்பீங்க உள்ளுக்கு பேப்பரால் வட்டி கொண்டிருக்கணும். அதாவது முட்டியை வட்டி கொண்டிருக்கணும். அதுக்கு லைட் போட்டு ஏன் பண்ணுறால் எல்லா வேலையும் முடிச்சுட்டு லைட் போடையில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இப்பயே லைட்டை போட்டு தான் பட்டி லைட்டு போடையில் அது மட்டும் தெரியும். இல்லை ஃபோக்கஸ் வாங்கினீங்க அதை பிடிச்சி கொண்டு தான் பார்த்தீங்கன்னா தெரியும். இது கீழே வட்டியாச்சு மேலே வட்டை இருக்குதுங்க. ஃபோக்கஸ் எடுத்துன்னு வந்து கார சும்மா பார்க்குறதுக்கு லைட்டை போட்டு பார்க்குறதுக்கு வித்தியாசம் தெரியுமா? அதுக்கப்பா ஃபோக்கஸை பிடிச்சி பார்த்தா தான் தெரியும். என்ன எங்கே இதுக்கு மேலே வட்டையா? இந்த இது தெரியுது. அது வட்டையில் இருக்கு மேலே. அதான் கையெல்லாம் பாருங்க. இந்த இடமெல்லாம் தெரியுது. பட்டு போடாத அது மேலே வெட்டக்கூடாது. இந்த இடங்களும் தெரியல. கீழே வெட்டு போட்டு லைட்டை பிடிச்சி பார்த்து தான் லைட் போட்டு அது இல்லாட்டிக்கு இல்லை. வேறு லைட்டு போட்டு அங்காலே அப்படிதான். இந்த வெட்டாதெல்லாம் வச்சுருக்கேன். சரியா? இதான் அது தெரியுது. வேறு தெரியல. தெரிய அடுத்தது இப்போ என்னென்னா நாங்கள் விரைவில் முதல்ல கட்டுப்பாட்டு இருந்தது. இந்த சிவர் இதுக்கும் குட்டி வச்சாச்சு. குட்டி வச்சும் வச்சிருக்கு. அந்த தூணுக்கும் வச்சிருக்கேன். இந்த லைன் என்ன மாதிரி இது இந்த இதெல்லாம் இங்கே மட்டும் பொங்கல் மட்டும் வச்சிருக்கு. சிவர் இந்த சிவருக்கும் இங்கே வட்டுப்பட்டுட்டேன். வெட்ட முடியாது. வட்டுப்பட்டு சப்போர்ட்டிங் வச்சுதான் இது வச்சா ரெண்டு அப்படியே வண்டி கொண்டு வருவாங்க. அடுத்ததாக ஒன்று உங்களுக்கு காண்பிக்க வேணும். ஏன்னால் பாருங்க, இந்த மேலே குட்டியை வச்சு இது வட்டியாச்சா இல்லையோ? வட்டையில பாருங்க முதல்ல எப்படி இருந்தது. போடு பிளாக் மாதிரியே வந்துருக்கு. இந்த லைன் எடுத்துட்டீங்கன்னா வட்டி அப்படியே வண்டி மேலுக்கு வைக்க கிடக்குது. இது நல்லா முதல் இருந்ததை விட இப்போ எப்படி இருக்கு? முதல்ல பார்க்க எப்படி இருக்காது. அந்த கிச்சன் பாத்ரூமுக்கு இன்னும் வேலை நடக்குது. அது சுற்றி நாங்களே இல்லை. அதெல்லாம் வேலை முடியும். முதல்ல முடியும் தான் நாங்கள் இந்தியாவில் பார்த்துட்டு வருவோம். இந்த புதுசாக கட்டின குந்துக்கும் சுற்றி வச்சாச்சு. வட்டியாச்சு. அதான் வட்டின வழியே இந்த தெரியுது வட்டி இருக்குன்னு. அவங்க அடுத்தது நாங்கள் அந்த இந்த ரூம் பாருங்க. இதுக்கும் பூசி இருந்தது. இப்போ புட்டி வச்சு வட்டி முடிஞ்சுது. இது பில்லர் அடிக்கிற நிலையில இருக்கு. இது பில்லர் தான். இதுக்கு மேலுக்கும் வைக்கும். இதுக்கு இந்தாளி பகுதி உறைஞ்சியாச்சு தான். உறைஞ்சி இந்த ரத்தப்பல் செய்திருக்கீங்க நீங்களும். இப்போ இது கொஞ்சம் மொத்தமாக இருக்குது. உறைஞ்சும் சரி. இதை உறைஞ்சி பட்டுட்டு இன்னும் புட்டி பயப்படையில் எங்காவது பக்கம் நம்ம தேங்காய் இந்த சுவர்களும் அப்படித்தான் உறைஞ்சி முடிஞ்சது. புட்டி வைக்கணும். அதுதான் அடுத்த கிச்சனுக்கும் அதே வேலை தான். இந்த மேலுக்கும் வைக்க இருக்குது. இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு. இது கழுவேலை. இன்னும் கொஞ்சம் தொட்டு கலக்கான வாங்கி போட்டு வைக்கலாம். உறைஞ்சி பட்டுட்டு அதுக்கும் நீங்கள் இந்த சைடு உறைஞ்சி முடிஞ்சு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. அங்கால சைடு என்ன மாதிரி உங்களுக்கு தான் முடிச்சுட்டீங்க. வாங்க இந்த வேலையும் நாங்கள் என்ன நேரம் பண்ணால் வீட்டவர்கள் ஃபுல்லாக சுற்றி பார்க்கல இருந்துட்டு ஒரு நாள் விரைக்கல
ஃபுல்லாக பார்த்தா நல்ல இதுக்கு குட்டி வெட்டுப்படையில் நின்று வெட்டுப்படையில் மேலேயும் வெக்க இருக்குது ரைன் தானப்பா இது என்ன அந்த வெட்டியாச்சு பாருங்க இந்த பகுதி ஃபுல்லாக வச்சு பகுதி மேலுக்கு வைக்கல சப்போர்ட் கொள்வோம் ரெண்டு சப்போர்ட் காணும் அது காணும் நாளைக்கு பள்ளிட்டு அழைக்கிறோம் இந்த ஒன்று அங்கே உள்ளுக்குள்ளே இருக்குது ரவுண்டு வழியில் நாங்கள் நின்றது அதனால் கொள்கைதான் ஒன்றில் வாங்க சரி ஒன்றில் தான் அங்கே கொள்வோம் பாருங்க வேலை உண்மையாக பார்க்க இது பெயிண்ட் அடித்த மாதிரி கிடக்கு இப்போ பெயிண்ட் அடித்து முடிஞ்ச மாதிரி கிடக்கு ஆனால் எனி தான் பில்லர் அடித்து பெயிண்ட் அடிக்கணும் பெயிண்டிங் எல்லாம் முடியும் அப்படி இருக்குமே அந்த மேலே கொஞ்சம் இடம் இருக்கு கொலை போட்டு திருப்பி வைப்பீங்க இது குட்டி வச்சு வட்டியுமா ஓகே பாருங்க எப்படி பால் போல எனக்கு குட்டி வச்சு வட்டியுமாச்சு இப்போ இதில் அப்படியே குழா கூடுற மாதிரி ஒன்றையும் காணையில் இதுக்கு டவுல்கம் வச்சு குட்டி வைக்கோங்க சைட்டுக்கெல்லாம் இதுக்கு டவுல்கம் வச்சு குட்டி வச்சாச்சு ஃப்ளாட் மாதிரி தான் இருக்குது வச்சு முடியல வட்டி நீட்டாக ஓகே இப்போ என்னென்றால் இந்த கிச்சன் பகுதின்னு நீங்கள் தொடையில உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ள உறைஞ்சவும் இல்லை தானே இல்லை உறைஞ்சியா உள்ளுக்கு உழைச்சி இந்த பக்கம் வேண்டாம் நீங்கள் ஐயா வேலைகள் இருக்கு கட்டு வேலைகள் அதெல்லாம் முடிய பார்க்கலாம் இந்த வேலை அன்னைக்கு காட்டி நான் பிடிச்சி அதுவும் முடிஞ்சுது இந்த பாத்ரூம் பகுதிகள் இருக்குது இதுக்கு நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம் உறைஞ்சிட்டு கூட சொன்னதா அதை இப்படி காயப்படுத்தினா நான் டைல்ஸ் பதிக்கணும் இதெல்லாம் ஓகே இப்போ வீட்டில் நடந்த வேலைகளும் காட்டு முடிச்சிருக்குது உண்மையாக பார்க்க நல்ல வடிவாக இருக்குது அந்த வேலையினும் அரைத்திட்டம் தான் முடிஞ்சிருக்குது நல்லா இருக்குது இதுக்கு மேலே அப்படி பாருங்கள் ஃப்ளாட் மாதிரி இருக்குது இதெல்லாம் வெட்டி பில்லர் ஏற்றைக்கில் அப்படி இருக்கும் அதுக்கப்புறம் பெயிண்ட்டு மடிக்கைக்கில் அது என்ன ஒரு பழி தள்ளியிருக்கேன் சரி இதுதான் நாங்கள் வந்து பார்த்து நாங்கள் இவ்வளவு தான் வேலை திட்டம் நடந்திருக்கு ஓகே தானே இப்போ நாளைக்கு அன்றைக்கும் வாங்க வெறிக்கணும் வந்து வேலை ஆக்களை கூட போட்டு தேவையாலும் கரெக்டில்லைன்னு அப்போ என்ன கறி சோறுலாம் நம்ம தனி சோறு கறி தனியும் சிக்கன் வாங்கிட்டா கொஞ்சம் குறைம்பா சரி சந்தோஷம் பிரயோஜனம் இல்லை இப்போ சரி கொஞ்சம் நம்ம வேலையிலையும் பார்ப்போம் என்ன அண்ணா அக்கா இதான் வேலை திட்டம் நடந்தது அவைக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குங்க பார்க்கன்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு நடந்திருக்குன்னு சரி பார்ப்போம் மேடம் என்னையும் யோசிச்சுப்பீங்க என்னடா 2-3 நாள் ஆகலை காணையிலேன்னு நாளை
இப்போ குட்டியனாக என்ன பிரச்சனை என்றால் குட்டி வைக்கிறதுக்கு முதல் அவருக்கா படம் படுத்து காட்டணும். காட்டினா அவருக்கு திருப்தி. ஏன்னா உறைஞ்சாமல் குட்டியை வச்சுட்டாங்கள் என்று சொல்லக்கூடாது அப்படின்றது காட்டி வீடியோவில் இருக்குமென்னா உடனே காட்டலாம். இந்த இடம் கொஞ்சம் பாருங்கும் போது நாங்கள் உறைஞ்சின கட்டம் இருக்குது அப்படி என்று காட்டலாம். உடனே கோல் அடிப்பார். அப்போ நானும் இந்த தினம் அந்த வண்டியில் கொஞ்சம் வேலை திட்டமாக இருந்த அந்த மாதம் அந்த பணங்கள் கொடுக்குறதுக்கு போனது நேற்றைய தினம். அதனால தான் இந்த ஒரு இங்கே கொஞ்சம் இந்த பிரச்சனைகள் இருக்குது. பூரான் எல்லாம் துப்புராக்க மட்டும் அப்படி தான் இருக்கு. சிவர்களே ஏறுறாரு. ஒரு குட்டி குட்டி என்ன அப்படின்னா தம்பிக்கு காட்டுவேன். அவருக்கு காட்டுறது படம் எடுத்து போடுறது போடல. அவர் வந்து பார்த்துட்டு நாளைக்கு வெஞ்சாம் அடிச்சான்னு சொல்லி கழிக்கலாம். எல்லாம் குட்டி வச்சுட்டு அதே மட்டத்துக்கு போட்டுவோம். லைட்டை போட்டு வட்டினோம். பார்த்தீங்க இப்போதான் அந்த பழிச்சான்னு தெரிஞ்சால் தான் சரி. இல்லாட்டி லைட் போடாமல் சும்மா வட்டினா தெரியாது. புற வயரிங்கெல்லாம் நடந்து வீட்டில் லைட் போடைங்க அங்கே வெட்டு போடையில இஞ்ச வெட்டு போடையில இதாக கிடக்குன்னு சொல்ல வேண்டியது. முதலே லைட்டை போட்டு விட்டுட்டா சரி. நான் வந்து லைட் போட்டு அப்படி ஊரில் கரண்ட்டுக்கு மேலே தான் பிரச்சனை. எல்லா வேலையும் முடிஞ்சு பில்லரோடையே ஒரு நல்ல வடிவாக வரும். அதுக்கு பிறகு பெயிண்டிங்கோட இன்னும் எளுப்பமாக காட்டும். பார்த்ததுக்குன்னு அப்படி தான் இருக்குது. அந்த மேசனுக்கு தான் டச்சப் வேலையில் கொஞ்சம் இருக்குது. ஏன்னா வெள்ளிக்கிழமையோட நிப்பாட்டுறாங்க. அது இந்த மரங்களில் அமைச்சு இந்த நிலையில் வச்சு கட்டி இந்த பின்னு வேண்டாது. அப்புறம் நாங்கள் பில்லர் என்ன அடிச்சு அடிஞ்சாங்க அந்த வேலைகள் முடிச்ச அப்புறம் இந்த வேலை முடிஞ்சா தான் இனி நாங்கள் வந்து செய்வோம். ஃபினிஷிங் தான். அப்போ நான் சொன்னேன் தான் நாளைக்கு நான் நேரம் பார்த்தீங்கன்னா சொல்லுவேன். சொன்னேன் தச்சு வேலை ஆகிறோம் பதிக்கலாம். தச்சு வேலை அதே மாதிரி இந்த கதவு இதெல்லாம் போடத்தான் வேணும். கதவு போடாது முக்கியம் இல்லை இது அதோட வச்சுட்டோம்னா நாங்கள் என்னோட வேலையில் அதிகம் போயிட்டேன். அந்த அண்ணனும் எடுக்கப்போ ஒரு இடத்துல ரைட். இது பழகணுமென்னு இப்படி எடுத்து வைக்கிறது.
எல்லாம் வெட்டி எடுக்க சரியாக வருமே அந்த வளைவெல்லாம் அப்படியே வரும் தான் அந்த பூரா இந்த மடியாமல் பூரா வருமே 2 மணி நானே இன்னொரு மறுக்கொண்டு மாற்றிக்கிறோம் ஏன்னா கூட இருந்தாலும் தட்டுப்பட்டேன் எங்கள் வரம்பு சாலையை வெட்டை கொஞ்சம் சாலையை வளைச்சு வைக்க பார்த்தீங்களா ஒரு மாறி பெயிண்டிங் வேலை என்றால் பெயிண்ட் அடிக்கிற மட்டும் இல்லை இப்படி உடைஞ்சி வெட்டுற வேலையெல்லாம் பெயிண்டை மட்டும் ரோடரால் போட்டு ஊட்டுறது வேலை மற்றதுக்கு மாஸ்டர் கட்டாயம் போட்டுக்கொண்டே செய்யணும் இந்த காசு குட்டியான கவனிக்கிற சாப்பாடு எல்லாம் அந்த ஓகே இப்போ இவ்வளோ நாளும் நடந்த வேலைகளை நாங்கள் உங்களுக்கு காண்பிச்சிட்டோம். முக்கியமாக இந்த வீட்டுக்கார அண்ணா லண்டன் அண்ணா அக்கா அவங்களுக்கு அதனால் அவங்க அங்கே இருக்கிறபடியால் நேரடியாக வேலையை பார்க்க முடியாது. அதனால் என்னட்ட சொல்லியிருந்தாங்க, நீங்கள் போயிட்டு இடைக்கு பார்த்து பதிவு பண்ணினால்தான் நாங்களும் அங்கே பார்க்க முடியும். இந்த வகையில் இந்த வீட்டு வேலையை பார்க்க உண்மையாக நல்லா இருக்குது. அரைவாசி வேலை தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் ஃபுல்லாக முடியல, இன்னும் ஒரு அழகாக இருக்கும், படித்தண்டி இருக்கும், அங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஓகே அண்ணா, சந்தோஷம். சரிதான், எல்லாம் இப்போ காண்பிச்சாச்சு, வேலை நடந்தது, வேலை நடக்க இருக்கிறது, எல்லாத்தையும் காட்டியாச்சு. ஏன்னா சரி, ஓகே, சந்தோஷம். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த லண்டன் அண்ணாண்ட வீடு தெல்லிப்படையில் இருக்குது. இந்த வீட்டு பற்றின இதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் ஆரம்பத்தில் பட்டும் 10,000 கேக்கில் வந்து 10 வெட்டி ஓடு விடுகிற கட்டங்கள் அன்னி கேக்கில் எல்லாம் பார்த்த வீட்டுக்கும் இப்போ பாருங்கள் இவ்வளோ ஒரு மாற்றம் மாறி அது காசு முடிஞ்சிருக்கு தான். அவங்க கஷ்டப்பட்டு உழைச்ச பணம் தான் இங்கே வந்து முடிஞ்சிருக்குது. என்றாலும் அந்த நிறைய பேர் அவங்கள்ட்ட சொல்லியிருந்தாங்களாம், இது ஒன்றும் செய்ய இல்லாது, இந்த இடிச்சிட்டு நீங்கள் புதுசாக கட்டுங்க அப்படின்னு. இல்லை, அப்போ அவங்க என்ன, நாங்கள் சின்ன வயசில் இருந்தது வாழ்ந்தது எந்த ரூம் அதுதான் அப்படி இப்படி ஒவ்வொரு இடத்தையும் அவங்க ஞாபகம் ஊட்டுற மாதிரி இருந்தது. அப்போ அது இதையே செய்யலாதோ அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்போ வந்து பார்த்தா இது செய்யக்கூடிய நிலையெல்லாம் இருந்தது. இது செய்தால் இன்னும் பல ஆண்டுகள் இருக்கும். இப்போ ஓகேன்னு சொல்லி தான் ஆரம்பித்தது. இப்போ இந்த அளவுக்கு வந்து இருக்குது. இன்னும் வேலையெல்லாம் முடிவடைந்த இதில் நீங்கள் இந்த வீட்டை பார்க்கலாம், அவ்வளோ அழகாக இருக்கும். ஓகே தானே, சந்தோஷமே. உங்களுக்கு இப்போ கொஞ்சம் இனிமையாக இருக்கும். வந்து எடுத்துட்டோம் குழந்தைய வேலை செய்யவும் வேலை. இப்போ என்ன கண்டாலும் தெரியாது, ஆட்களும் இல்லை. நாங்கள் கண்ட வந்து தெரியும், கையில் தான் சம்பளம் தானே காசு அப்படின்னு கம்பெனிக்குள்ள காட்டு இந்த முன்னுக்கு உதவி தான் கம்பியில் வந்து இருக்கும். அதை வந்து பார்த்து பிரச்சனை அடிக்கணும். ஏன்னா அப்புறம் நாளைக்கு ஏற்கனவே ஒரு செய்து குழப்பிட்டாங்க. நாங்களும் அப்படி குழப்பம் வரக்கூடாது. கல்யாணம் செய்தால் நாளைக்கு உண்மையே அவங்க நல்ல ஒரு மனுஷர். மக்களோட பிள்ளைங்கள், அதாவது இந்த வீட்டுக்கார ஓனர் உரிமையானவர்
ஆக்களோட புலங்கிறதுக்கெல்லாம் நல்ல ஒரு தங்கமான ஆக்கள்னு சொல்லுவாங்க. அப்படி அவங்களுக்கு உண்மையாக இருந்தால் அவங்களும் உண்மையாக இருப்பாங்க, அடுத்தது அவங்க நேசிப்பாங்க. இதுதான் எனக்கு தெரியும். அவங்களோட பழகினத்துக்கு எனக்கு அவங்களோட பழகினத்துக்கு தெரிஞ்சது இதுதான். ஓகே, சந்தோஷம். என்னமோ ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். வீடியோ பண்ண கருத்துக்களை கமெண்ட் பண்ணுவோம். பாய். நன்றி.